ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட் ஆப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஆப்பை தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் காமிக்கும். ஓப்பனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ வாலெட்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸிட்டிங் வாலெட்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து நியூவாக வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ வாலெட் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரஸ்ட் வாலெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட் எக்ஸிட்டிங் வாலெட்டை கொடுத்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் நியூ வாலெட்டை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஃபேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கிரீன் கலரில் கிரியேட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் மேனுவலின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த சீக்ரெட் ஃபேஸை வந்து நம்மளால காப்பி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஃபேஸை வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, மெயிலில் சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஃபேஸை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் ரீட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து டிக் அடிச்சுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சீக்ரெட் ஃபேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் ஒரு 12 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 12 வேர்ட்ஸை வந்து சேஃபாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதனால் ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்கே சென்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து நோட்ஸ் இருக்கும், அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதர் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேஃபாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க இந்த 12 வேர்ட்ஸை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்கும். அதை காப்பி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்க ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட சீக்ரெட் ஃபேஸை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு 1, வேர்டு 4, வேர்டு 7, வேர்டு 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 12 வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டில் என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் என்ன வேர்டு இருக்கோ அந்த 3 வேர்டில் என்ன வேர்டு இருக்கோ அந்த வேர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 4th வேர்டில் அந்த 12 வேர்ட்ஸில் என்ன இருக்கோ அந்த வேர்டை எடுத்துகிட்டு வந்து இந்த 3 ஆப்ஷனில் எது இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 7th வேர்டில் என்ன வேர்டு இருக்கோ அந்த வேர்டை வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 10th வேர்டும் அதே மாதிரி தான். அந்த 10th வேர்டு என்ன இருக்கோ அந்த வேர்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு என்டர் ஆகும்போது இந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதனால் மறக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாகின் கேட்டிருப்பாங்க. பயோமெட்ரிக் லாகின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அது வேணும் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யூசிங் ட்ரஸ்ட் வாலெட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அலோ கேட்கும். அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரைட் சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ வாலெட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சேம் ப்ராசஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் இருக்குது, என்கிட்ட 12 வேர்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைட் கார்னரில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைட் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸிட்டிங் வேலட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஃபேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காயின் வேலட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட்டோட
வேலட்டோட நேம் இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் ஃபேஸ்ன்னு இருக்கும். அந்த 12 வேர்ட்ஸ் வந்து நீங்க காப்பி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து டைப் பண்றதா இருந்தாலும் டைப் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் வேலட்ன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க வேலட் வந்து ரெக்கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட் அக்கவுண்ட் இருக்கு. அது ஓப்பன்ல தான் நான் வச்சிருக்கேன். ஆனா, எனக்கு வந்து 12 வேர்ட்ஸ் தெரியாது, மறந்துடுச்சு, இல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 12 வேர்ட்ஸ எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, உங்களுடைய ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் கார்னர்ல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேலட்ன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வேலட்டோட 12 வேர்ட்ஸ் உங்களுக்கு மறந்துருச்சோ, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டாட் இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் அதுக்கு ஆப்போசிட்ல ஆக்டிவ்னு இருக்கும். கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 12 வேர்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த 12 வேர்ட்ஸ வந்து சேஃபா ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ, இந்த மாரி தான் வந்து நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கணும் உங்களோட 12 வேர்ட்ஸ். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்ட இந்த மாரி தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆளுங்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.